நம்ம விஜய் சாருடைய திரைப்படம் குறித்து பேசுவது இந்த 69வது படமே கடைசியாக இருக்க போகுது. காரணம் அரசியல்ல முழு நேரம் ஈடுபட இருக்கும் விஜய் சார் தன்னுடைய 69வது படத்துடன் நடிப்பதை நிறுத்திக் கொள்ள முடிவெடுத்துட்டாரு. 69வது படம் தான் கடைசி படம் அப்படின்னு எழுதும்போது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது அப்படின்னு கூறியதாக கீர்த்தி சுரேஷ் கூட ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க. தற்போது விஜய் சாருடைய 69வது படத்துடைய படப்பிடிப்பு வேகமாக நடந்துட்டு இருக்கா. இந்த நிலையில நடிகர் விஜய் சாருடைய 69வது படத்துடைய கதை ஒரு தெலுங்கு படத்துடைய கதையின் தாக்கம் கொண்டது அப்படின்ற ஒரு தகவல் சோஷியல் மீடியாக்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. அது என்ன படம் அப்படின்னா, கடந்த 2023ஆம் வருடம் நந்தமுரி பாலகிருஷ்ணா நடிப்புல வெளியான பகவத் கேசரி தானாம். இந்த படக்கதையை அறிந்த ரசிகர்கள் நல்ல படக்கதை, தரமான நடிகர்கள் தேர்வுதான் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா தளபதியுடைய மற்றொரு தகவல் பற்றி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 1 அல்லது 2 ஆண்டுகளாகவே தளபதி விஜய் அவர்களும் அவருடைய மனைவியான சங்கீதாவுமே ஒன்றாக இல்ல அப்படின்ற ஒரு வதந்தி சோஷியல் மீடியாக்கள்ல அதிகமாக பரவிட்டு இருக்கு. ஆனால் தற்போது இருவருமே ஒன்றாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களாம். சோ அதனால இந்த வதந்தி நிற்க வேண்டும் அப்படின்னா இருவருமே ஒரு பொது இடத்துல கண்டிப்பாக ஒரு விசிட் அடிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம பிரஸ் மீட் வைத்து இதனை தெளிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு தளபதி விஜய் அவர்களுடைய அம்மாவான ஷோபா சந்திரசேகர் தளபதி விஜய் அவர்களிடம் கோரிக்கையுமே வச்சிருக்காங்களாம். சோ இந்த தகவல் தற்போது சோஷியல் மீடியாக்கள்ல வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.